சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் சமாதான நேரம். சமாதான ஊழியங்கள் மூலமாக இந்த சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி உங்க குடும்பத்திற்கே மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரும். இன்றைக்கும் கூட தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானமான ஒரு வார்த்தை, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். யாத்திராகமம் 23:26. இந்த வசனத்தின்படியே இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் கற்பம் தரிக்க முடியாம பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இல்ல ஒருவேளை அடிக்கடி எனக்கு மிஸ்கேரேஜஸ் நடக்குது, என் மருமகளுக்கு நடக்குது, என்னோட ஒய்ஃபுக்கு நடக்கல, எனக்கு நடக்குது, என்னோட பிள்ளைகளுக்கு நடக்குது என்று சொல்லி நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வேலையில கர்த்தர் எல்லா மிஸ்கேரேஜஸையும் எடுத்து போட்டு சுகமாய் பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வசனத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை உடன்படிக்கையாக பண்ணுகிறார். என்ன காரியங்களை பண்ண சொல்றாருன்னா, அவர் அனுப்புகிற தேவ தூதர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியணும், அதே மாதிரி தேவனையே அவங்க சேவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கப்புறம் தான் இந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார். நீங்களும் இந்த நேரத்துல எந்தெந்த காரியங்கள் அவர் சமூகத்துல அர்ப்பணிக்கணுமோ, எந்தெந்த காரியங்களை அவருக்காக நீங்க செய்யணுமோ, அதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்கள் கற்பம் திறக்கப்படும். அது எத்தனை வருடங்களை ஆனாலும் கர்த்தர் கற்பத்தை திறப்பார். பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம் குழந்தை உங்களால நல்லபடியாக பெற்றெடுக்க முடியாது, அந்த குழந்தை வெளியில வர்றதுக்கு அந்த குழந்தைக்கும் அது நல்லது கிடையாது, இல்ல உங்களுக்கும் உயிருக்கு ஜீவனுக்கும் அது ஆபத்தாக முடியும் என்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா என்னவா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தடை பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் தேவனுக்காக சாட்சியாக எழும்புவீங்க. இன்னொரு வசனமும் கூட இருக்குது, ஆதியாகமம் 20:17-18. சாராளின் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணினாரா, அபிலமேக்குடைய குடும்பத்தாருடைய கற்பத்தை அவர் அடைத்து வைத்திருந்தார். அந்த 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் வேண்டிக் கொண்டான், அப்பொழுது அபிலமேக்குடைய மனைவி அவர்களுடைய வேலைக்காரிகளுடைய கற்பங்கள் எல்லாம் திறக்கப்பட்டதான். கர்த்தர் அவர்களை குணமாக்கி நினைத்தருளினார், அவர்கள் பிள்ளை பெற்றார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தம் மனம் இறங்கினார். எங்க சபையில இதை போன்ற ஜீவனுள்ள சாட்சிகள் ஏராளம் நாங்க பார்க்கிறோம். 5 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க 2 வருடங்களாக குழந்தை இல்லாம இருந்தாங்க. அப்போ அந்த சண்டே சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் அந்த சகோதரியோட தலைமையில கை வச்சு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொட்டதை நான் பார்த்தேன். அதே வாரத்துல அவங்ககிட்ட இருந்து போன் கால் வந்துச்சு, பிரெக்னன்சி டெஸ்ட் அவங்களுக்கு பாசிட்டிவ் என்று. இப்பொழுது அவர்கள் சுகமாய் அந்த பிரெக்னன்சியை அவங்க கேரி பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதே போல 1-2 சாட்சிகள் இல்ல, அநேக ஜீவனுள்ள சாட்சிகள். ஜீவனுள்ள இடத்துல வந்து ஆராதனை செய்யும் பொழுது ஜீவனும் எழுப்பப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகளும் ஏராளமா எங்க சபை மூலமாக நடக்குது. நீங்களும் எங்க சபையோடு கூட இணைய விரும்புறீங்க அப்படின்னா, தூத்துக்குடியில எங்களோட சர்ச் மில்லர்புரம்ல இருக்கு. எங்களோட ஊழியங்கள் சார்பாக சமாதான நேரம் என்று அநேக டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நாங்க ஊழியங்களை செய்து மீட்டிங்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதம் ஒரு முறை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், நாகர்கோயில், சுரண்டை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற அநேக இடங்கள்ல நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் எல்லா சாபங்களையும் எடுத்து போட்டு கர்த்தர் உங்கள் சந்ததியை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். எந்த காம்ப்ளிகேஷன்ஸா இருந்தாலும் கர்த்தர் இந்த நேரத்துல இதை பார்க்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்து காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு குடும்பமாக கர்த்தருக்காக எழும்ப பண்ணுவார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசப்பா, உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த சமாதானத்தின் நேரம் வழியாக இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இருக்கிறார்களோ, புத்திர சுவிகாரம் இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருத்தருடைய அப்பா யூட்ரஸ் மேல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக. இப்பொழுதே ராஜா, மலட்டு தன்மைகள் எல்லாம் மறைவதாக. மிஸ்கேரேஜஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. எல்லாருக்கும் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுத்து குடும்பமாக உமக்கு சாட்சியாக நீர் எடுத்து நிறுத்துவீராக. இப்படி வல்லமுள்ள கரம் அப்பா அவர்கள் மேல் இந்த நேரத்துல இறங்கி இருக்கிறபடி நான் நன்றி. அநேக சாட்சிகளை ஆண்டவரே நீர் எழுப்ப போறதற்காக நன்றி. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8110967995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.